குன்று தோறும் குடிக்கொண்ட வேலவனை, ஆறு முகம் கொண்ட ஆண்டவனை. ஒரே தெய்வம், ஆனால் ஆறு முகங்கள். ஏன் முருகனுக்கு ஆறு முகங்கள்? ஒவ்வொரு முகமும் என்ன அர்த்தம் சொல்கிறது? இந்த வீடியோல ஆறுமுகனின் தெய்வீக சக்தியை தெரிந்து கொள்வோம் வாருங்கள். முருகன் ஏன் ஆறுமுகம்? தாரகாசுரன் என்ற அசுரனை அழிக்க சிவபெருமானின் தீச்சக்தியில் இருந்து 6 தீப்பொறிகள் தோன்றின. அந்த 6 பொறிகளை கங்கை தாங்க 6 கார்த்திகை மாதர்கள் வளர்த்தனர். அதனால் முருகன் 6 முகங்களுடன் அவதரித்தார். அதனால்தான் அவர் ஆறுமுகன் என்று அழைக்கப்படுகிறார். முருகனின் 6 முகங்கள். முதல் முகம் தத்புருஷ முகம், ஞானத்தின் முகம், முன்புற முகம். இந்த முகம் என்ன குறிக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ஞானம், தெளிவு, அகந்தை அளிப்பு. முருகன் இம்முகத்தால் அறியாமை என்ற இருளை அகற்றுகிறார். என்ன பாடம் சொல்லித் தருது அப்படின்னா அறிவுதான் உண்மையான ஆயுதம் என்று இந்த முகம் நமக்கு சொல்லித் தருகிறது. வலது பக்கம் இருக்கக்கூடிய அடுத்த முகம் அகோர முகம், தீய சக்தி அழிப்பவர் என்பது இதன் பொருள். இந்த முகம் பாவங்களை அழிக்கும், அசுர சக்திகளை வீழ்த்தும், பயத்தை போக்கும், கோப ரூபமாக தோன்றினாலும் உள்ளத்தில் கருணை நிறைந்த முகம். இது என்ன பாடம் சொல்லித் தருது அப்படின்னு பார்த்தோம்னா தர்மத்திற்கு எதிரானது எதுவாக இருந்தாலும் அதை எதிர்க்க வேண்டும் என்று. இடதுபுறம் இருக்கக்கூடிய முகம் வாமதேவ முகம், கருணையின் முகம். இந்த முகம் தருவது அன்பு, அருள், தாய்மை உணர்வு. வேண்டுபவரை ஒருபோதும் வெறுமனே அனுப்பாத முகம். இது என்ன பாடம் சொல்லித் தருது அப்படின்னு பார்த்தோம்னா கருணையே தெய்வத்தின் மொழி. அடுத்து 4வது முகம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அது ஈசான முகம், ஆன்மீக உயர்வு குறிக்கக்கூடியது. இது மேல் நோக்கிய முகம். இந்த முகம் என்னத்தை குறிக்குது அப்படின்னு பார்த்தோம்னா தவம், யோகம், முக்தி, ஆன்ம ஞானம். இந்த முகத்தை தியானித்தால் மனம் உயர்ந்த நிலையை அடையும். இது என்ன பாடம் சொல்லிக் கொடுக்குது அப்படின்னு பார்த்தோம்னா உன் இலக்கு உலகம் அல்ல, முக்தி என்று சொல்லித் தருகிறது. அடுத்து இருக்கக்கூடிய 5வது முகம் சத்யோஜாத முகம், வீரத்தின் சின்னம், பின்னால் இருக்கும் முகம். இந்த முகம் வீரத்தை அளிக்கும், தைரியம் தரும், தடைகளை உடைக்கும், எதிரிகளை எதிர்கொள்ள உள்ளுணர்வு சக்தி தரும் முகம். இது என்ன பாடம் சொல்லித் தருது அப்படின்னு பார்த்தோம்னா பயமில்லாதவன் தான் பக்தன் என்று சொல்லித் தருகிறது. அடுத்து இருக்கக்கூடிய 6வது முகம் அனுக்கிரக முகம், அதாவது அருள் முகம், அனைத்தையும் நோக்கும் முகம். இந்த முகம் பக்தர்களை ஆசீர்வதிக்கும், வேண்டுதல்களை நிறைவேற்றும், வாழ்க்கை துன்பம் தீர்க்கும். முருகனின் மிகவும் கருணை நிறைந்த முகம். இது என்ன பாடம் சொல்லித் தருது அப்படின்னு பார்த்தோம்னா உண்மையான பக்திக்கு தெய்வம் பதில் சொல்லும் என்பதே. ஆறுமுகன் சொல்லும் வாழ்க்கை ரகசியம் என்ன அப்படின்னோம்னா முருகனின் 6 முகங்கள் என்பவை அறிவு, தைரியம், கருணை, ஆன்மீகம், போராட்டம், அருள். இந்த 6ம் மனித வாழ்க்கைக்கு தேவையான 6 சக்திகள். வேல் மட்டும் ஆயுதம் அல்ல, ஆறுமுகனின் ஒவ்வொரு முகமும் உன் வாழ்க்கைக்கு ஒரு வழிகாட்டி.